கணம் அனைவரும் கைலாயத்தில் இருக்கும் குளிர் குளிர் சூழலை அனைவரும் உங்களின் நாணை ஒதுக்கிய பின்பு வாழை சித்தரிடம் சரணாகதி அடைந்த பின்பு அக்குளிரை அனைவரும் உணரப்போகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் இறை நிலைகளுக்கெல்லாம், சக்தி நிலைகளுக்கெல்லாம், முப்பெரும் தேவியர்களுக்கெல்லாம் பரிசாக தங்க சங்கிலியும் ஹாரமும் ஒட்டியானமும் வங்கியும் அனைத்தையும் வாழை சித்தர் கொடுக்க அவர்கள் இரு கை கூப்பி வாழை சித்தரிடம் பெறவிருக்கிறார்கள். இந்நிலை எங்கும் நிகழுமோ, எங்கும் காண இயலுமோ? அதனால் இதிலிருந்து இன்னும் பன்மடங்கு சொல்ல வேண்டியதுள்ளது. இருப்பினும் இன்று ரத்தின சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முப்பெரும் தேவியர்களும் தன் இரு கைகூப்பி வாழை சித்தர் கொடுக்கும் பரிசு வாங்குகிறார்கள் என்பதால் இது சாதாரண நிலையா? கண்மூடி சிந்தித்து பாருங்கள். ஆசையை கேட்கும் பொழுதே நான் கூறிய அந்நிலை அவர்களுக்கு தெரியும் நிலையை வாழை சித்தர் அருளியுள்ளார். அவர் எவ்வாறு நிற்கிறார், இறை எவ்வாறு இரு கைகள் கூப்பி அதை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற நிலையை அவரவரும் கைகூப்பி நின்று கண்மூடி நின்று ஒரு நிமிடம் இவ்வாசியை கேட்கும் பொழுது அதை உள்நோக்கி பாருங்கள். அந்நிலை, அக்காட்சி, உத்தம காட்சி கண்களில் இப்பொழுதே தெரியும். இதைவிட பிரம்மாண்டமாக நீங்கள் காணும் நிலையிலே அச்சங்க திருவிழாவிலே அவரவர்கள் அணிந்திருக்கும் உடைகளும் அவரவரின் ஆபரண நிலைகளும் அவரவரும் வாழை சித்தரை நோக்கி அவர் கொடுக்கும் பரிசை பெறும் நிலைகளும் காண கண் கோடி வேண்டும். எங்கு இறை நிலைக்கு பரிசளிக்கும் நிலை எங்கு அமையும்? இங்குதான் அமையும். வாழை சித்த சபையில் தான் அமையும். வாழை சித்தரால் தான் செய்ய முடியும். அகத்திய பெருமானால் தான் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, சூட்சமத்தின் சூட்சமம் மற்றொன்றும் சொல்கிறேன். இந்நிலை இறை நிலைகளுக்கு பரிசளிக்கும் நிலை, அஸ்வர்ண நிலைகள் எல்லாம் ஒரு மாத காலமாக அவைகளெல்லாம் நுணுக்கமாக சிறு சிறு வேலைகளால் அவரவர்களின் நுணுக்கத்துடன் அதை செய்து இறை நிலைகள் ஒவ்வொரு இறைக்கும் என் நிலையான சொர்ணம் சரியாக வருமோ என்று வாழை சித்தர் இரவும் பகலும் யோசித்து இவ்வாறு வர வேண்டும், அவ்வாறு வர வேண்டும் என்று விஸ்வகர்மா வந்தவுடன் அவையெல்லாம் கூறி அவர்கள் அமரும் ஆசனத்தையும் தங்கத்தாலும் வெள்ளி சொர்ணத்தாலும் வெள்ளியாலும் முலாமிட்டு பூசி தங்கத் தகடுகளால் அனைத்தையும் வைத்து அவர்கள் எல்லாம் அமர்வதற்கான ஆசன நிலைகளும் தயாராயிற்று. இவர்கள் கொடுக்க போகும் சொர்ணமும் தயாராயிற்று. வரும் சீடர்களில் எல்லாம் அனைவரும் இந்நிலைகளை எல்லாம் காணப்போகிறீர்கள். அவரவர் நிலைகளிலிருந்து, அமர்ந்திருக்கும் நிலையிலிருந்து நீங்கள் அமர்ந்து வாழை சித்தரை எத்திசை நோக்கி பார்க்கிறீர்களோ அதற்கான வலது புறத்தில் முப்பெரும் தேவர்களும் தேவியர்களும் ஸ்வர்ண ஆபரணத்துடன் ஸ்வர்ண ஆசனத்துடன் அமர்ந்திருப்பார்கள் என்ற நிலையையும் இங்கு சூட்சம நிலையை நான் உரைத்து விடுகிறேன். அனைவரும் வாருங்கள், கண்டு கழியுங்கள். இறை நிலை எழுந்து நின்று வாழை சித்தரிடம் அஸ்வர்ணத்தை பெறும் நிலையை எவராலும் வர்ணிக்க இயலுமோ? என் கண்கள் நீர்களால் ததும்புகிறது. இறைதான் பரிசளிக்க முடியும். இறைக்கே பரிசளிக்கும் நிலையை வாழை சித்தர் பெற்றிருக்கிறார் என்றால் அவரின் நிலை என்ன? அவர் எங்கு இருக்கிறார்? அவரின் இரத்த நாளங்கள் எல்லாம் சிவபெருமானில் இருந்து ஆனதென்பதற்கான இதற்கான ஊர்ஜிதத்தை விட வேறென்ன எடுத்துக்காட்டு உரைக்க முடியும்? இத்துடன் மற்றொன்று சூட்சமத்தையும் உரைத்து விடுகிறேன். இத்திருவிழா, இப்பெருவிழா, இச்சங்கம மகா சத்சங்கம விழாவானது 108 நாட்களாக தயாராகி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவாதி தேவர்களும் சீடர்களைப் போல் பணிபுரிந்திருக்கிறார்கள். ஏன்? எமக்குள்ளிருந்து வாசிக்கும், எமக்குள்ளிருந்து பேசும் நூலும் அகத்திய பெருமான் ஆசியால் அவை ஒவ்வொரு சொரூபமாக, ஒவ்வொரு அவதாரமாக மாறி 108 நாட்கள் பணிபுரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அகத்திய பெருமான் நூலிலிருந்து பேசும் நூல் அவ்வான்மா இரத்த நாளமானதும்
ஒரு அவதாரம் எடுத்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறது. ஓய்வறியா பணிபுரிந்து கொண்டிருக்கிறது. ஓய்வென்றால் என்னவென்றே தெரியாமல் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்நிலை? 108 நாட்களாக என் செய்கிறார்கள்? அவர்கள் செய்த விஷயத்தை நான் உரைக்கிறேன். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். மேல் உலகத்திலிருந்து இச்சத்சங்க விழாவிற்கு வருவதற்கான படிக்கட்டு என்று உரைக்கும் நிலையில் படிநிலைகளை அமைத்து சிகப்பு கம்பளத்தை விரித்திருக்கிறார்கள். இது யாருக்காக? இறைநிலைகள் அவர்கள் வருவதற்காகவா? தேவர்கள் வருவதற்காகவா? இல்லை. எதற்காக இந்நிலை அமைய வேண்டும்? இதை மற்றொன்றும் கூறிவிடுகிறேன். இவ்வாறு நிலை அமைக்கப்பட வேண்டும் என்றும் விருப்பத்தை சிவபெருமானிடம் அகத்திய பெருமான் மூலம் தெரிவித்தவர் வாழை சித்தர். எதற்காக இப்படிநிலை? அப்படிநிலைகளில் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிகப்பு கம்பளமும் விரித்திருக்கிறார். எதற்காக சிகப்பு கம்பள விரிப்பு? அங்குள்ள ஆன்மாக்கள், இங்கிருந்து அங்கு சென்ற ஆன்மாக்கள், முக்திகதி மோட்சகதி அடைந்தும் அடையாமலும் இருக்கும் ஆன்மாக்களும், ஆன்மாக்களுக்கு வாகனங்கள் கிடையாது. அவைகளெல்லாம் நம்மை போல்தான் வர வேண்டும். அவர்களுக்கும் சிகப்பு கம்பளம் விரித்து வைத்து அவர்களை சத் சங்கத்திலே எடுத்து வந்து சத் சங்கமத்திலே அமர வைத்து முக்திகதி மோட்சகதியை அளிக்கப் போகிறவர் வாழை சித்தர் என்பது சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை இந்நிலையை உள்ளவர்கள் எவரும் யோசிக்காத ஒரே நிலை இந்நிலை, இச்சங்கம நிலை, இம்மகா சச்சங்கம நிலையில் நடக்கவிருக்கிறது. மேலுலகத்திலிருந்து இப்பூ உலகத்திற்கு படிக்கல் அமைத்து அவ்வாம்னாக்கள் அனைத்தும் முக்திகதி மோட்சகதி அடைய வேண்டும் என்ற நிலை எவராக இருப்பினும், எத்திசையில் இருப்பவர்களாக இருப்பினும், நம் சித்த சபையை நம்பியவர்கள் நம்பாதவர்கள் எவராக இருப்பினும், அவ்வான்மாக்கள் எவை அங்கிருந்து நடைப்பயணத்தை தொடங்கி வந்து மகா சத்சங்கமத்தை அடைகிறதோ அவைகள் அனைத்தும் இவரின் புண்ணிய பலனால் முக்திகதி மோட்சகதி அடைந்து பரந்தாமனை சென்று அடைகிறது என்பதையும் சூட்சமமாக உரைத்து விடுகிறேன். இதைப்போல் பல நூறு சூட்சங்கமங்கள் இருக்கிறது. வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை. என் நிலை? செல்வங்கள், எவ்வித செல்வங்கள்? அனைத்து வித செல்வங்கள். எவ்வித சந்தோஷங்கள்? சந்தோஷங்களில் நிரம்ப சந்தோஷங்கள் உள்ளன. அனைத்து சந்தோஷங்களும் தனது பூ உலக வாழ்வில் திகட்ட போதும் என்று அவன் உள் மனதில் நினைக்கும் அளவிற்கு சந்தோஷங்களை அளித்து, இதை அளித்தவர் வாழை சித்தர் என்று அவன் எண்ணும் நிலை வரை அனைத்தையும் தாரவார்க்கும் சத்சங்கமம் மகா பெருவிழாவே இப்பெருவிழா என்பதை பெருமிதமாக கூறி, இதன் பிறகு உள்ள சூட்சமங்களை எல்லாம் உரைக்க வேண்டும் என்றால் நேரம் காணாது. அது மட்டுமல்ல, சூட்சமத்தை உரைப்பது சத்சங்கமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அனைவரும் வாருங்கள் என்று மற்றொரு முறை வாழை சித்தரிடமும் இருந்தும் அகத்திய பெருமான் பாதத்தில் இருந்தும் அனைவரையும் வணங்கி, வாருங்கள் சீடர்களே, வாருங்கள், நினையுங்கள், நாங்கள் கூட்டி வருகிறோம். எமது குரு மானசீக குரு வீரபத்ரர் இருக்கிறார். அவரை மீறி எச்செயலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அனைவரும் உணர்வீர்கள். அவரும் அமர்ந்து அனைத்து வேலைகள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவரும் இருக்கிறார் என்பதையும் உணர்த்தி, ஒரு நிமிடம் மனதில் நினையுங்கள். உங்களை கட்டி அணைத்து அள்ளி ஒரு சிறு துரும்பு படாமல் எடுத்து வந்து இங்கு அமர வைத்து புண்ணிய நிலைகளை கொடுத்து அனுப்புகிறோம் என்று கூறி, அனைவரும் சத்சங்கமத்திற்கு வாருங்கள். இதை போன்று 1000 நிகழ்வுகள் நடக்கவிருக்கிறது. இன்று சொன்னால் நேரம் காணாது. அங்கு உரைக்கிறேன் மீதத்தை என்று உரைத்து அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து அமர்கிறேன். விஸ்வாமித்ரன். வாழை சித்தரே, வேற ஏதும் வினாக்கள் உள்ளதா? இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அதான் நான் உள்ளுக்குள்ள நினைச்சதை வீரபத்திரர் வந்து சொல்லிட்டாரு. அதற்குண்டான சோடுகள் இருந்தது. அதை வீரபத்திரர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. நீங்க நல்லா அனுப்புறாங்க. நாமே எண்ணவில்லை, நீர் அழைத்தவுடன் வந்தவன் நான். அங்கு சபையிலே பணிபுரிந்து கொண்டிருந்த எனது மானசீக குரு எம்மை ஆட்கொண்டார், வந்து அமர்ந்தார்.
அதுவும் வீரபத்ரரை அமைதியான கோலத்தில் அமர வைத்த ஒரே சபை நமது சிவசபைதான். விஸ்வாமித்ராய நமோ. அவரின் கோலத்தை அனைவரும் கண்டிருப்பீர்கள். சிற்றமிகு கோலம், சிவஸ்வரூபம். அவரும் அமைதியாக அவர் நகைத்து புன்னகித்து இன்றுதான் நான் காண்கிறேன். அவரும் புன்னகிப்பார் என்பதையும் சித்த சபை மூலம் நான் தெரிந்து கொள்கிறேன். இதுவரை விஸ்வாமித்திரன் அவரை அவ்வாறு கண்டதில்லை. வீரபத்ராய நமோ நமக. அது அந்த சூட்சமம் இருந்தது இங்கே, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உங்கள்கிட்ட நூல்தாங்கு பீடர்கள்ட்ட கூட நாங்கள் சொல்லலை. அதற்குண்டான விடையை வந்து சொல்லி அனுகிரகம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவாக நடந்து எல்லாரும் வந்தவங்களெல்லாம் பயன்பெற்று அங்கே இதன் வருபவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நாம் சித்த சபையில் உரைப்பதைப் போல் அங்கு வந்து அமர்ந்தவுடன் அங்கு நடக்கும் ஒவ்வொரு அசைவும் தேவர்களின் நிகழ்வு. அமைதியாக மனதை அமைதிப்படுத்தி பார்க்க பார்க்க அனைத்தும் மாயா ஜாலங்களும் கோலங்களும் நேர்த்தியாக தென்படும். தயவு கூர்ந்து அங்கு வந்து பேச வேண்டாம் என்று உரைக்கவில்லை. பேசுங்கள், சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக தேவையற்ற நிலையை பேசி அங்கு இறைநிலையை தவற விட்டு விடாதீர்கள் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதிரி நிலை கொண்ட சத்சங்கமம் இனி நடக்கும் என்ற நிலைக்கு இனி நடக்கலாம். மகா சத்சங்கமும் நடக்கவிருக்கிறது. இதை மறுபடியும் நான் உரைக்கிறேன். இதை போல் சத்சங்கமம், அதுவும் சூட்சம நிலையில் இருந்தே உரைக்கிறேன், தென்காசியிலும் நடக்கவிருக்கிறது, திருச்சியிலும் நடக்கவிருக்கிறது. ஆனால் அனைத்து ஆன்மாக்களும் படிகள் அமைத்து வரவழைத்து முக்திகதி மோட்சகதி அடையாதவர்களுக்கும் அடைய வைக்கும் நிலை இங்கு மட்டும்தான் நிகழவிருக்கிறது. அதனால் நடக்கும் நிலைகளை எல்லாம் தனது மனக்கண்களால் காணுங்கள். சந்தேகங்கள் வந்தால் நாம் அனைவரும் இருக்கிறோம். வாழை சித்தர் இருக்கிறார், அகத்திய பெருமான் இருக்கிறார், எடுத்துரைப்பதற்கு ஏன் இறைகளே அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் அனைவரும் சந்தோஷமாக வாருங்கள். இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க என்ற அகத்திய பெருமான் உரை, இன்புற்று வாழுங்கள். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இன்புற்று வாழ்க, இன்பமாக வாருங்கள். சிவபெருமானே சிரித்துக் கொண்டு அமரும் அந்நிலையில் நமது சத்சங்கத்தை காணவிருக்கிறார்கள். அனைவரும் அங்கு சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். அந்நிலை உள் நுழைந்தவுடன் உடல் சிலிர்த்து விடும். அந்நிலையை கண்டு களியுங்கள். ஆனந்தமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ஆகமங்கள் ஏதும் கிடையாது, தடைகளே கிடையாது. மற்றொன்றையும் இங்கு உரைத்து விடுகிறேன். பெண்களுக்கான தடைகள் கூட கிடையாது. அனைவரும் வாருங்கள். பெண்களுக்கு எவ்வித தடைகளும் இல்லை. உடல் உபாதைக்கான தடைகள் ஏதும் இல்லை. அனைவரும் வரலாம். ஏனென்றால் இங்கு வந்தவுடன் நீங்கள் வெறும் ஆன்மா, உடல் இல்லை. அனைவரும் வாருங்கள். அதனால் எவ்வாறு வருவது, எப்படி வருவது, இதெல்லாம் வேண்டாம். வாழை சித்தர் நாமத்தையும் அகத்திய பெருமான் நாமத்தையும் மனதிலே ஏந்தி நில்லுங்கள். நீங்கள் உங்களை விட புனித ஆன்மா இப்பிரபஞ்சத்தில் இல்லை என்பதை இன்று விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன். கூறுங்கள் வாழை சித்தரே, வேற ஏதேனும் வினாக்கள் இருக்கிறதா? எல்லாம் நல்லா தெளிவா சொல்லிட்டே. எல்லாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கட்டும். எல்லாரும் வந்து வினைகளை தாண்டி வந்து வேற்றுமை மாற்றுமை இல்லாம தர்ம யுகத்தில் அமர்ந்து தர்மவானங்களா மலர்றதுக்கு அற்புதமான அனுகிரகங்கள் சித்தர்கள் தேவர்கள் நீங்கள்லாம் கொடுத்து அருளிக்கிட்டு இருக்கிய. அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு சீடர்களையும் சிவசபை தொடர்பாளர்களையும் புதுசாக வந்து உட்கார்ந்து இந்நிலையிலே உமக்கு என் சார்பிலும் திருப்பாதங்களை தொற்று, வாழை சித்தரின் திருப்பாதத்தை தொற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பல காலமாக மானசீக குருவாகவும் எமது ஆசானாகவும் இருந்த வீரபத்ரர் இன்று எம்மையே ஆட்கொண்டு வந்து எம்முள் அமர்ந்து பேசுகிறார் என்றால் என்னால் அச்சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. எம் கண்கள் ததும்புகிறது நீரால். இதற்கெல்லாம் காரணமான நீர் உமது ஆசீர்வாதமும் நீரும் தான், தவிர வேறேதுமில்லை.
மிக்க நன்றி வாழை சித்தரை. இவ்விஸ்வாமித்திரன் உமது திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி நிற்கிறேன். விஸ்வாமித்ராய நமோ நமக. விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. போற்றி போற்றி. அற்புதமா அனைவருக்கும் நல் ஆசிகளையும் நற்கதிகளையும் வரும் சூழ்நிலைகளையும் அமைத்து அனைவரையும் வருக வருக என்று மற்றொரு முறை அழைத்து சீடனை விடுத்து அனைவருக்கும் நல் ஆசிகள் பகிர்ந்தமர்கிறேன். விஸ்வாமித்ரன். விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. விஸ்வாமித்ராய நமோ நமக.